சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் என்ன சண்டை? முக்கியமா விஜயகாந்த் அவர்கள் இதை பத்தி ஓப்பனா பேசியிருக்காங்க. இதை பத்தி மீசை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போகிறோம். அதாவது பார்க்கிங் பிரச்சனைல வடிவேல் அவர்களோட வீட்டு கண்ணாடியை விஜயகாந்த் தொண்டர்கள் உடைத்தது பெரும் சர்ச்சையானது. இதனாலதான் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்கும் சண்டையை உருவானது. ஸோ விஜயகாந்த் அவர்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு முன்பு வடிவேல் அவர்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி விஜயகாந்த் தொண்டர்கள் எங்க வீட்டு கண்ணாடியை உடைச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு விஜயகாந்தை பத்தி தவறா பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து ப்ரெஸ் டைரக்டா விஜயகாந்த் கிட்ட போய் இந்த மாதிரி நீங்க வடிவேல் அவர்களோட வீட்டை உடைச்சிட்டீங்களா, தொண்டர்களா சேர்ந்து கண்ணாடியை உடைச்சிட்டாங்க, இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு சின்ன கல் தான், இந்த சின்ன கல் எப்படி அவ்வளவு பெரிய டேமேஜ் அந்த வீட்டுல உருவாக்கும். ஸோ எங்க தொண்டர்கள் இந்த மாதிரி விஷயத்துல செய்ய மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செய்யவில்லை. இது வேற ஒரு நடிகர்களோட ரசிகர்கள் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் உள்ள போயிட்டு அப்புறமா மீசை ராஜேந்திரன் கேட்டிருக்காங்க, யார் அந்த நடிகர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நடிகரோட பேரை சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மீசை ராஜேந்திரன் நீங்க இதை ப்ரெஸ் கிட்டே சொல்லியிருக்கலாமே, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு விஜயகாந்த் அவர்கள் சொன்னது என்னன்னா, ஸோ நம்மளால இன்னொரு நடிகரோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, அதனால இதை அப்படியே நான் விட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க.